இதோட முள்ளு நார்த்தை தான் காட்டும். இப்போ இதை எந்த திசையில திருப்பினாலும் சவுத்தில் உட்காந்துருக்கிற உன்னையே காட்டுது. ஐ நோ நீ ரொம்ப பவர்ஃபுல். என்னோட பலமே உன் பலத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான். என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் வெறும் குட்டி காம்பஸ், நீங்க வேர்ல்டு மேப். தமிழ்நாடுலாம் உங்களுக்கு ஜூஜூபி. குட், கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க. நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். இது பத்ரியோட ஆஃபர். தமிழ்நாட்டை நீ எடுத்துக்க. நீ ஏன் ஏஜென்டாரு. பிசினஸ் டேர்ம்ஸ் நீயே டிசைட் பண்ணிக்க. ஐம் சாரி, என்னால யாருக்கும் ஏஜென்ட்டா இருக்க முடியாது. சரி, பொறுமைப்பா. பின்னே இந்த மீட்டிங் வந்தா ஏன்பா? ஒரு மரியாதை நிமித்தமா தான். இந்த அரசியல்வாதிகளா சொல்லுவாங்கல்ல, நமஸ்தே அது. டேய், யாரா அவன்? பேட் எலிமெண்ட். அவனை வெளிய கொண்டு போடா. அவன் வைப்ரேஷன் சரியில்லை. இடிமா ரூபியா. அவன் யாரை உள்ள விட்டு? ஐயோ, நான் இல்லப்பா. என் டெரிட்டரிக்குள்ள நுழையும் போது கண்டுபிடிச்சிரும் யார் என்ன நோக்கத்தோட வந்திருக்காங்கன்னு. அதனால உன் கதையை நீயே சொல்லிடு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஹலோ, ஒரு குறி சொல்றேன், சரியா இருக்கான்னு பாரு. என்ன க்ளோஸ் பண்றதுக்கு நீ நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்க. கரெக்டா? ஆம்பளடா நீ. ஆனா உனக்கும் எனக்கும் என்ன பகன்னு தான் தெரியல. அத நீங்களே யோசிச்சு பாருங்க. யோ, நீ எல்லாம் ஹீரோயா? ஒன்லி ஒன் ஃபிளாஷ்பேக் வச்சுக்கிட்டு 20-25 இயர்ஸ்க்கு விரட்டிட்டு இருப்பீங்க. ஆனா நான் வில்லன்ல. இது வரைக்கும் நூத்துக்கணக்கான மர்டர் பண்ணிருக்கேன், ஆயிரக்கணக்கான கிரைம் பண்ணிருக்கேன். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஒரு கணக்கு வேணா? சைலன்ஸ்ல கூட வயலன்ஸை கிளப்புறடா நீ. சார், பொட்டுன்னு சுட்டுடுங்க. ஏண்டா, விருந்தாளி பிறந்தவன விருந்தாளியா வந்தவனை யாராவது சுடுவாங்களா? அந்த மாதிரி இவன் செய்ய மாட்டான். கெங்குடா இவன். என் பவரை காட்டுற உனக்கு. உங்க செஸ்ல பெரிய தலைங்களுக்கு மட்டும்தான் பவர். ஆனா என் கேம்ல சின்ன சின்ன சிப்பாய்ங்க கூட கிங்கு மாதிரி. சும்மா டச் பண்ணி பாருங்களேன், அப்ப தெரியும். என்ன சார் இது? What's this? ஹலோ சேனா சார், நம்ம ஆளுங்களை பத்திரி போட்டு தள்ளிட்டான். அப்படியா? My God. இப்ப ரௌத்ரன் எங்க? அவர் ரொம்ப அப்செட்டா இருக்காரு சார். ஆமா சார், நாங்க பத்ரியை மீட் பண்ணிட்டு வரதுக்குள்ள அவன் ஆளுங்களை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டான் சார். கண்டிப்பா இதுக்குள்ள ரௌத்ரன் சார் அவனை சும்மா விட மாட்டார் சார். அது எனக்கே தெரியும். பார்த்துட்டே இல்ல சேனாவுக்கா? இப்ப ரௌத்ரன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்ம ஆளை கட்டி பிடிச்சி கதறி அழுகிறார் சார். Is that so? I knew he is highly skilled, but didn't expect him to be so emotional. இன்னும் கொஞ்சம் விட்டா உயிரே போயிடும் போல இருக்கு. நம்ம ஆளுங்க மேல அவ்வளவு உயிரா இருக்காரு சார். சரி, நான் அவர்கிட்ட பொறுமையா பேசிக்கிறேன். Take care of him. ரௌத்ரன், இப்ப புரியுதா? 20 பேர் 5 நிமிஷம். ஆனா இப்ப கூட நான் தான் ஜெயிச்சேன். தேங்க்ஸ். தேங்க்ஸா? நீ ரொம்ப வீக் ஆயிட்ட, உன்னால ஒண்ணும் முடியாது ஹேய் அப்படின்னு சேனா சொன்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், இன்னமும் பத்ரி ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், அவனை லேசா உசுப்பி விட்டா போதும்,
அப்படிங்கிறதுக்குள்ள 2 டஜன் பேரையாவது க்ளோஸ் பண்ணிடுவான்னு பெட் கட்டினேன். பெட்டா? ஏதோ உன் தயவால ஒரு 50 பைசா ஜெயிச்சேன். THANX. என்ன சார் சொல்றான்? ஸ்பெல்லிங் சொல்றான். எதுக்கு சார்? தேங்க்ஸுக்கு. உங்களுக்கு தான் தெரியுமே. ஏய் சும்மாடா. கன்ஃபியூஸ் பண்றான்டா. 20 தாலி எடுத்திருக்கேன், 50 பைசா பெட்டுங்கடா. ஏன்பா நீ தான் உலக லெவல்ல பெரிய கிரிமினலை பார்த்திருக்கிய, உனக்கு என்ன? ஏய் அவங்க கிட்ட ஒரு ரியாக்ஷன் இருக்கும், அதுவே இவன் கிட்ட ரிவர்ஸ்ல இருக்கு. வாவ். இங்க எப்படி வந்த? அதானே? இப்ப எதுக்கு வந்த? ஹாஃப் டே வாழ்ந்தாலும் ஆசைப்பட்டவன் கூட ஹாப்பியா வாழ்ந்துட்டு தாலி எடுத்துட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் தாலி அறுக்க போறதில்ல. வயனோ நான் தாலியே கட்டிக்க போறதில்ல. அப்புறம் சின்ன வீடா இருக்கேங்கிறியா? நோ ப்ராப்ளம். சின்ன வீடோ பெரிய வீடோ நம்ம 2 பேரும் ஒரே வீட்ல இருக்கணும். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன இப்படி பிடிக்கலங்கிற மாதிரி லுக்கு கொடுக்குறீங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் இப்படி தலையில அடிச்சுக்கிட்டு யோசிக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியும். நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் ஏற்பட்டுச்சுன்னா, என்ன யாராவது கிட்னாப் பண்ணி உங்களை யாராவது பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா, இவ்ளோ அழகான பொண்ணா இருக்காளே, இவ்ளோ அன்பான பொண்ணா இருக்காளே, நம்ம மேல உயிரே வச்சிருக்காளே அப்படின்லாம் யோசிக்காம சட்டட சிங்காரம்னு சொல்லிடுங்க. அம்மா தாயே, உன் கைய நான் காலா நினைக்கிறேன், தயவு செய்து விட்டுடு. கைய நீங்க காலா நினைச்சா காலை நீங்க என்னவா நினைப்பீங்க? இல்ல இல்ல இல்ல, கைய கையா நினைக்கணும், காலை நினைக்கணும். ஏன் இப்படி மாத்தி மாத்தி நினைக்கிறீங்க? ஐயோ, துப்பாக்கியா நினைக்கணும். அதுல சுட்டுட கூடாது. அழகான பொண்ணுல நோ, உங்க மேல வச்சிருக்கிற உயிரை நீங்களே எடுத்துட கூடாது. மறுபடியும் இந்த பக்கமே வரமாட்டேன் இன்னைக்கு. Yeah, everything is going good. Yeah. டேய், காத்துக்கு வழி விடுங்கப்பா. ப்ளீஸ் கொஞ்சம் காத்து விடுங்க. தேங்க்ஸ். யாராவது கொஞ்சம் ஆம்புலன்ஸ்க்கு. ரொம்ப நாளா குடியிருக்கிற வீடு, நம்ம காரு, பைக்கு, ஒரு சாதாரண சைக்கிள், இப்படி ஜட பொருள்களுக்கும் நமக்கும் இடையில பெரிய மனசு வராத ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படுதுன்னு சைக்காலஜி சொல்லுது. அதுக்கே அப்படின்னா நமக்கு தோ அந்த ஆக்சிடென்ட்லயே நான் போயிருந்தா என் கல்லறைக்கு வந்து ஃபீல் பண்ணுவீங்க தானே? நீ சொல்றது புரியுது. பட் நான் என் ப்ரொஃபஷனுக்காக என் பேரண்ட்ஸையே பிரிஞ்சிருக்கிறவன். அது கஷ்டம்தான். பட் ஜென்ரலா நம்ம பார்த்தோம்னா எத்தனையோ பேர் பேரண்ட்ஸ் பிரிஞ்சு படிப்புக்காக ஹாஸ்டல்லையோ ஜாப்காக ஃபாரின்லயோ இருக்கிறது இட்ஸ் குவைட் நேச்சுரல். ஆனா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் வாழ்க்கை. அந்த இயற்கையை எதிர்த்து வாழ்றது உங்களாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. உன் கவுன்சிலிங் இன்னும் இருக்கா? கண்ணா, இப்படி முதல்ல யூஸ் பண்ணாமே இருந்தா துரு பிடிச்சு போயிடும். அப்புறம் அவசர ஆத்திரத்துக்கு தேவைன்னா கெரசன்லாம் போட்டு அதை கிளீன் பண்ணி
அதாவது பரவாயில்ல, பொட்டடம்லாம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அதை தொடப்பு கட்டால அடிச்சு அதுக்கு मम यजमानस्य कुमारस्य विश्वानामधेयस्य वर्षाब्दीः हिरण्यश्राद्ध पिण्डप्रदानं करिष्ये आदित्याय च सोमाय मङ्गलाय बुधाय च இந்த மாதிரி காரியத்தை அந்த ரவுத்திரனுக்கு நாம ஏன் என்ன பண்ணாம இருக்கோம்? ஏன் டிலே? சார், நான் அவனை எப்போ தூக்கியிருப்பேன் சார். அந்த கமிஷனர் தான் என்கவுண்டருக்கு பர்மிஷன். கமிஷன்ல நான் தூக்குறேயா? கொண்டா கெட் ரெடி, பாஸ் வராரு. ஏதாவது துட்டு கொடுத்து உடைக்க வேண்டியதானே இந்த பில்டிங் மேல இருக்கிற கேஸ் எல்லாம்? கேஷன் ஒண்ணு இருந்தா தானப்பா உடைக்கிறதுக்கு. அப்ப இதெல்லாம் சும்மா ஒரு செட்டப் தான். லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு இந்த ஊரையே நம்ப வச்சதுனால தான் நம்ம இல்லீகல் ஆக்டிவிட்டி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இதுக்கே டாக்டர் பட்டம் கொடுக்கலாம் நம்ம பத்திரிக்கை. சாரி சார், வாங்க சார், வாங்க சார். विश्वासर्मणः तर्पयामि 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 काशिगोत्रोद्भवस्य அடுத்த முதலமைச்சர் வாழ்க. வாழ்க. சார், மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. யோ மினிஸ்டர், ஜெயில இருக்கிற அந்த 3 ஸ்மக்லர்ஸை எப்ப ரிலீஸ் பண்ண போற? முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். 3ஆம் தேதி அன்னைக்கு ஜெயில இருந்து அவங்கள கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறப்ப அவங்கள தூக்குறோம். அதை நான் பக்காவா பண்ணிடுவேன். ஆனா எனக்காக நீ அந்த ரவுத்ரனை. அது ஒரு கிளாடியேட்டர் வார். நானும் அவனும் நேருக்கு நேர் மோதறது. பத்ரி தாண்டா கிங்னு அவனை சொல்ல வச்சு அப்புறமா சாவடிப்பேன். ஆனா அந்த 3 பேர் என் கையில கிடைக்கலன்னா நான் செத்ததுக்கு சமம். முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ண. நிச்சயமா பண்ணிடலாம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.